யாராவது எனக்கு பக்தி செய்யல அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும்? அஸ்ரதானா புருஷா தர்மசியாச பரந்தப அப்பிராபியமா நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார பத்மனி. கிருஷ்ணர் திட்டால் யார் ஒருவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையோ, அஸ்ரதானாக என் மேல எவன் ஒருத்தன் பக்தி செய்ய ஆரம்பிக்கலையோ, ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாது. நதே வந்து சுவார்த்த கத்தின் கிருஷ்ணோ துராசைனாகி மகிரர்த்தவானினா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மதீரண கிருஷ்ண பரத சத்தோகம் இதோபி பத்தியத கிரக பிரதான மதாந்த கோபி விஷாந்த மிஸ்ரம் புனப்புனஸ்தர்வித சர்வடான அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் சொல்றான். மக்களுக்கு இயற்கையாக பக்தி மேல ஞானம் வர்றது கிடையாது. ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா, கிரக பிரதானம் இந்த உலகத்துல நான் வாழ்ந்தே தீர்வுன்னு ஒரு விரதத்தோட இருக்காங்களாம். அவங்களை என்ன பண்ண முடியாது, என்ன சொன்னாலும் பிரிச்சு கொண்டு வர முடியாது அந்த உலகத்துல இருந்து. அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல பற்று இருக்கவங்களுக்கு என் மேல பக்தி வரவே போறது கிடையாதுடா அர்ஜுனான்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படி மக்கள் என்ன பண்றேன் அப்படின்னா, விருத்தி சம்சாரம் அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற இந்த சம்சாரத்துல போய் மாட்டிக்க போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவனுக்கு வந்து விடிவு காலமே இல்லைன்னா விடிவு காலம் இருக்கு. எப்ப அவன் பக்தோட சங்கத்துக்கு வரானோ அப்ப என்ன பண்ண முடியும், மோட்சம் போக முடியும் சொல்லி சொல்றான். அப்படி இல்லைன்னா இந்த உலக மக்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்க, கண்டதே காட்சி கொண்டதே குளம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோர் பண்ற இடமே சொல்றோம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் அசுர உபனிஷத்து சொல்றோம். இது கீத உபனிஷத். அசுருக்கு தனியா ஒரு உபனிஷத்து இருக்காங்க. அந்த அசுர உபனிஷத்துல என்னத்தையுமா சொல்லி கொடுக்குறாங்க அவங்க சொல்றது, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, தேக மாத்திர ஆத்ம தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அசுர உபனிஷத்துல இந்த உடம்பு தான் சார் எல்லாமே, உடம்பு நல்லா பாத்துட்டா போதும் சார். நம்ம என்ன பண்றோம், யாரை பார்த்தாலும் உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு நல்லா இருக்கவங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கா, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, இதேதான் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. உடம்பு என்ன பார்த்துக்க முடியும்? உடம்பு ஒன்று மண்ணா போக போகுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு மிருகத்துக்கு மலமா போக போகுது, இல்லைன்னா சாம்பலா போக போகுது. இந்த உடம்பையே பார்த்துட்டு இருக்குமே, உடம்புக்குள்ள ஒண்ணு இருக்கு ஆத்மான்னு, அதை எப்ப பார்க்க போறோம் இல்லையா? சோ ஆத்மா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அவன் தேவன். ஒரு உடம்பையே பார்த்துட்டு இருந்தா அவன் தான் அசுரன் இல்லையா? சோ என்ன பண்றாங்க மக்கள் பொதுவா இந்த உலகத்துல வெறும் உடலையே பார்த்துட்டு இருக்காங்க, உடல் மேலேயே பற்று கொண்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அர்ஜுனான்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்தா என்ன பண்ண போறாங்க, மறுபடியும் இந்த உலகத்துல பிறவெடுத்து